Guys, welcome to Single Tamil. CSAB ஒரு பெரிய மேஜர் அப்டேட் கொடுத்திருந்தாங்க. நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்ஸே உருவாகிட்டே இருந்துச்சு. ரெண்டு நாளாக நிறைய கால்ஸ் பேசிட்டே இருந்தீங்க, நிறைய கால் கேட்டே இருந்தீங்க. அதுங்க போட்டுருங்க பாருங்கள். CSAB 2025 ஆல் JEE ஆஸ்பிரன்ஸ் மேஜர் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா லைக் கேட்டகரி ரிஜிஸ்டரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 24th ஜூலை. நான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன கிளியராக எக்ஸ்பிரஷன் கொண்டு வரேன். அதுக்கு முன்னாடி நிறைய டவுட் இருக்குது. இஸ் CSAB 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டட் எஸ் ஆர் நோட்டு அண்ணா ஸ்டார்ட் ஆகிடுச்சானா நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியல. நிறைய பேர் இந்த கால்ஸ் பேசிட்டே இருந்தீங்க, நான் கேட்டே இருந்தீங்க. ஒரே ஒரு ஆன்சர் தான், இன்னும் CSAB இப்போதைக்கு லைக் இன்றைக்கி 26th ஜூலை இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. ஸோ ஆன்சர் இஸ் நோ. இஸ் CSAB 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டடா? இல்லவே இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், காத்துருங்க. நான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய டவுட் இருந்திருக்கு. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். வி ஹேவ் டேட், ஸோ வி ஹேவ் டைம். ஸோ அதான் மெயின் திங் கொண்டு வந்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸு என்ன மேஜர் அப்டேட் CSAB கொண்டு வந்திருந்தாங்கன்னா, கேட்டகரி ரிஜிஸ்டரேஷன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஒரு போர்ட்டல் CSAB வெப்சைட்லேயே. என்னன்னா 24th ஜூலை காலைல 10 மணிலேருந்து லைக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கேட்டகரி ரிஜிஸ்டரேஷன். அப்படின்னா என்ன நான் சொல்கிறேன், கிளியராக கவனிங்க. எப்போ போயிருக்கு? நேற்று ஈவினிங் 5 மணி வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி காலைல 12 மணி, அதாவது கம்ப்ளீட் ஆகுது. என்னது கேட்டகரி ரிஜிஸ்டரேஷன்னா, ஜோசல சர்வே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் OBC என்சிலாக இருக்கீங்களா, ஜென்ரல் EWSஆ இருக்கீங்களா, SCஆ இருக்கீங்களா, STஆ இருக்கீங்களா, PWDஆ இருக்கீங்களா, வாட் எவர் இட் இஸ் அதர் தான் ஜென்ரல் கேட்டகரி இருக்கீங்கன்னா டாக்குமெண்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. வெரிஃபை ஆயிருக்காது. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் மாறப்பட்டிருப்பீங்க. எப்படி? நீங்கள் ஒரு கேட்டகரியில் இருப்பீங்க, அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் வேலிடாக இல்லாதனால நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி மாறி இருப்பீங்க. ஸோ CSAB அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டகரி ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு, யாருக்கெல்லாம் மாறி இருக்கோ ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு திரும்பி இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வேலிடாக சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிட்டு வேலிட் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் OBC என்சில் தான், நான் ஜென்ரல் EWS அப்படி மாறிட்டு சில பேமெண்ட்ஸ் தான் நடந்திருக்கும். அது எப்போ முடிஞ்சிருச்சு? நேற்று 5 மணிக்கே முடிஞ்சிருச்சு. எப்போ ஓப்பன் ஆச்சு? 24 ஜூலை காலைல 10 மணி ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி 12 மணிக்கு டோட்டலாக எல்லா செக்கிங்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. இதுதான் மீட்டிங் நடந்திருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க, அண்ணா உள்ளே போய்ட்டு ரெஜிஸ்டரே பண்ண முடியல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, என்னன்னா அது எனக்கு பண்ணவே முடியல கேட்டிருந்தீங்க. அதுதான் ஆகவே இல்லைங்க. அதுதான் இன்றைக்கி ஈவினிங் 12 மணிக்கு முடிஞ்சிருச்சு. இதுதான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 நாள் இருக்குது. வேக்கன்சி லிஸ்ட் அப்போ தான் விடுவாங்க. என்ன வேக்கன்சி லிஸ்ட்டு? 30th ஜூலை காலைல 10 மணிக்கு தான் விடுவாங்க வேக்கன்சி லிஸ்ட்டு. ஸோ வேக்கன்சி லிஸ்ட்னா ஜோசால சில சீட்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கும். நிறைய பேர் வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க, சில சீட்ஸ் ஃபில்லாக இருக்காது. ஃபில்லான சீட்ஸை நிறைய பேர் வித்ட்ரான் கொடுத்து ஸோ குறிப்பிட்ட சீட்ஸ்லாம் இருக்கும் ஃபில் ஆகாமல். அதெல்லாம் வேக்கன்சி எங்கே வந்து ப்ளே ஆகும்? CSAB. ஸோ CSAB என்ன நடக்கும்னா, வேக்கன்சியை ஃபில் பண்ணுறது தான் ஒரு தனியான குறிப்பிட்ட கவுன்சிலிங்கே நடக்குது. அதுதான் CSAB கவுன்சிலிங் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ தான் மெயின் நான் கொண்டு வரேன் பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் 30th ஜூலை காலைல 10 மணிக்கு என்ன நடக்குது? வேக்கன்சி லிஸ்ட்டு விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன வேக்கன்சிலாம் இருக்குது, எப்போ இருக்குது, எப்படி இருக்குது வேக்கன்சி அப்படி இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி 30th ஜூலை காலைல 25 10 மணிக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த போர்ட்டல் அப்போ தான் ஓப்பனே ஆகும். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, வென் CSAB ஸ்டார்ட்ஸ் 30th ஜூலை காலைல 10 மணிக்கு. இதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் காலில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொண்டு வந்துடலாமே, நிறைய பேர் டவுட் இருந்துகிட்டே இருக்குது, அதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி 3rd ஆகஸ்ட் வரைக்கும் போகுது. என்ன போகுது? பேமெண்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ பேமெண்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. எப்போ முடியுது? ஈவினிங் 5 மணிக்கு முடியுது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு 4th ஆகஸ்ட் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா 4th ஆகஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் முடியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். எப்போ? 3rd ஆகஸ்ட் ஈவினிங் 5 மணிக்கு. ஸோ யாரெல்லாம் 2nd ஆகஸ்ட் ஈவினிங் 5 மணிக்கு நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே, உங்களுக்கு ஒரு மார்க் ஷீட் அலாட்மெண்ட் வரும். எப்போ வரும்? காலைல 10 மணிக்கு. 3rd ஆகஸ்ட் காலைல 10 மணிக்கு மார்க் ஷீட் அலாட்மெண்ட் விடுவாங்க. யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் 2nd ஆகஸ்ட் ஈவினிங் 5 மணிக்கு முடிச்சவங்களாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது மெயின் திங். ஜோஸ் என்ன பண்ணிடுவாங்க, அதுதான் CSAB நடக்கும். ஜோஸ் என்ன நடந்துருச்சு? மார்க் ஷீட் அலாட்மெண்ட் 1, மார்க் ஷீட் அலாட்மெண்ட் 2. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட டேட்ஸை முடிச்சிங்கன்னா அதெல்லாம் காட்டுவாங்க. இதில் வந்துட்டு மார்க் ஷீட் அலாட்மெண்ட் ஒன்று தான் இருக்குது. எப்போ? நீங்கள் 2nd ஆகஸ்ட் ஈவினிங் 5 மணிக்கு முடிச்சிருந்தீங்கன்னா 3rd ஆகஸ்ட் காலைல 10 மணிக்கு மார்க் ஷீட் அலாட்மெண்ட் காட்டுவாங்க. வேகன்சி லிஸ்ட்டை பொறுத்து, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து வேகன்சியை பார்த்துட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே 3rd ஆகஸ்ட் 5 மணிக்கு பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணும். சரி, ஓகே. 8th ஆகஸ்ட் ஈவினிங் 8 மணிக்கு என்ன முடியுது? சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் முடியுது. ஸோ இப்போ CSABல என்ன மெயின் திங் நடக்குதுன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் த மெயினஸ்ட் கீ. ஏன்னா எதுக்கு நான் சாய்ஸ் ஃபில்லிங் தான் மெயின் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஜோசல் சீட்டு கிடச்சிருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்காது. ஆனால் ட்ரை பண்ணலாமே. சில பேர்லாம் கண்டிப்பாக போட்டு தானும், ஏன்னா எனக்கு பிடிக்கல. சில பேர்லாம்
ஒரு சீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் மேலே சீட் எனக்கு வேணும் நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க. ஸோ அதான் CSABல வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் தான் மெயின். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட சீட்டு ஜோசலில் கிடச்சிருக்கு உங்களுக்கு, CSABல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. சப்போஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரிபிள் ஐடி சீட்டு CS கிடச்சிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு டாப் காலேஜ். அதேமாதிரி ட்ரிபிள் ஐடி தார்வாடு கீழே இருக்க காலேஜில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டுட்டு CSABல போட்டுட்டு உங்கள் CSABல கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ட்ரிபிள் ஐடி தார்வாடு நீங்கள் போட்டு ட்ரிபிள் ஐடி தார்வாடு கிடச்சிருச்சுன்னா ட்ரிபிள் ஐடி சிட்டி டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும். ஃபில்லிங் கரெக்டாக போடணும். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க, இது நான் கிடச்சா கண்டிப்பாக போயிடுவேன். தேவையில்லாத மாதிரி ஜோசால போட்ட மாதிரி CSABல போட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. ஸோ கரெக்டான CSABல ப்ளே பண்ணுற ரோல் சாய்ஸ் ஃபில்லிங் வேகன்சியை பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போடுறது மட்டும்தான். ஸோ அதுக்கு தான் மெயின் திங். நிறைய பேர் வந்துட்டு டவுட் இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங்கில். நிறைய பேர் ஜோசில் தப்பு பண்ணியிருக்கேன் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க. CSAB ஹெல்ப் பண்ண முடியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி தான் CSAB சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் CSABல சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் வேணுமோ, ஒரு டைம் இருக்குது. 30 ஜூலை காலைல 10 மணி ஸ்டார்ட் பண்ணி 7 ஆகஸ்ட்டுக்குள்ளே இருக்க டைம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு நான் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் சென்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டேட்டா கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஃபோன் கால்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ CSAB சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிச்சு 7th ஆகஸ்ட் ஈவினிங் 8 மணிக்கு முடிக்கிறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாகிங் எல்லாமே முடிச்சிடுறீங்க. எல்லாமே முடியுது, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் மெயின் திங் வருது பார்த்தீங்கன்னா CSAB ரவுண்ட்ஸு. இந்த வருஷம் CSABல 3 ரவுண்டு இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா 9th ஆகஸ்ட் 2025 ஈவினிங் 5 மணிக்கு விடுவாங்க ரிசல்ட்டு. அதே மாதிரி 14th ஆகஸ்ட் 2025 ஈவினிங் 5 மணிக்கு விடுவாங்க செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்டு. 19th ஆகஸ்ட் 2025 5 PM தேர்ட் ரவுண்ட் ரிசல்ட் விடுவாங்க CSABோடது. ஸோ அதே மாதிரி 20th to 23rd ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டென்டேட்டிவ் டேட்ஸும் கிளியராக கொடுத்துருக்காங்க. 23rd அன்னைக்கு NITs ப்ளஸ் சிஸ்டம் இல்லாமல் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணிடுவீங்க. இப்போவே IITs பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ CSAB இஸ் ஒன்லி ஃபார் NIT ப்ளஸ் சிஸ்டம், NITs, ட்ரிபிள் ஐடிஸ், GFTs. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ரவுண்டில் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. 9th ஆகஸ்ட் 2025 5 PM உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் இருக்குது, இந்த 5 நாளுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் யாருக்கும் டவுட் இருக்கும். அதையும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். CSAB ப்ராசஸ் இன்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனோட கொண்டு வரேன். நமக்கு இன்னும் ரொம்ப நாள் டைம் இருக்குது. நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. 30th ஜூலை தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்கள் சீட்டு கிடச்சதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஃபீ பேமெண்ட் இருக்குது, என்னென்ன பண்ணுறது, கிளியர் கட்டான ஃபுல் வீடியோ சொல்கிறேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ வெயிட் பண்ணி காத்துருங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய பேர் டவுட் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் 30th ஜூலை 10 ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா யார் யாருக்கு எவ்வளோ பேமெண்ட்டு, நீங்கள் வந்துட்டு உங்கள் சீட்டு கிடச்சிச்சு வச்சுக்கோங்க. சீட்டு கிடச்சிருச்சு, ஜோசால பேமெண்ட் பண்ணிட்டீங்க, SF PF எல்லாம் கட்டிட்டீங்க. ஸோ CSAB ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ எவ்வளோ கட்டுறது, அந்த நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு SIF கட்டிட்டீங்க, PF கட்டலை, என்ன நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜோசில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, CSAB தான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ, இல்லாமல் பேமெண்ட்டான வீடியோஸ் யார் யாருக்கு எவ்வளோ பேமெண்ட் CSAB ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ எல்லாமே இருக்குது. ஒரு வீடியோ வேணா காமிச்சிட்டு வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. கிளியராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் டவுட்ஸ் நான் வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் பேமெண்ட், ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாருக்குமே. ஸோ என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கீழே வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். திரும்பி சொல்கிறேன், இந்த ப்ராசஸ் CSAB ப்ராசஸ் இன்கம் வீடியோஸில் வந்துட்டு இருக்குது, கவலைப்படாதீங்க. ஸோ என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கீழே வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட், ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.